ஆண் உறுப்பில் புண், வெடிப்பு, ஆண்மை குறைவு இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியாக இருக்கா சொல்லுங்களேன். நம்மகிட்ட இருக்க பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, சாப்பிடவே மாட்டாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸ் எழுதுங்க சார். நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க, சரியா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சாங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? சொல்லுங்களேன். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, வேற என்னது, கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, முக்கரட்டை கீரை, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், சிறு குறிஞ்சான் பொடி, கேள்விப்பட்டீங்களா? சிறு குறிஞ்சான் பொடி, இது எல்லாமே நல்லது தான், எல்லாமே நல்லது தான். இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை பிபி மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, முக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, சிறுதானியம் சாப்பிட்டதுனால. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் பேலன்ஸ் டயட், கடைசி தான் மாத்திரை இன்சுலினும். அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது முழுமையாக சரியாகும். இது சரியாகலன்னு வைங்களேன், எந்த மாத்திரையும் நீங்கள் நடத்த முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ பவர்ஃபுல். எது பவர்ஃபுல்? பேலன்ஸ் டயட். அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க. ஒரு கூட போட்டு கேளுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்டே டியூன்.